அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 6 உரைநடை பாடம். அதில் ஏற்கனவே ஒரு வினா பார்த்தாச்சு, சிற்பக்கம். அடுத்தது 2வது வினா, ஓவியர், சிற்பி, இசைக்கலைஞர் ஒருவரை சந்தித்து அவர் கூறும் கலை நுட்பங்களையும் அனுபவங்களையும் தொகுத்து வகுப்பறையில் படித்து காட்டுக. இது நேர்காணல் அமைப்பில் ஒருவருக்கொருவர் நேரடியாக உரையாடுகின்ற அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கொடுக்கப்பட்ட பகுதி திரைப்பட இசையமைப்பாளர், பின்னணி பாடகர் கருமாரி கருணா அவர்களுடன் சிறப்பு நிகழ்ச்சி மூலம் உரையாடல். இது தனியார் தொலைக்காட்சி நிருபர் பேட்டி காண்கின்றார். வணக்கம். நம்மை பக்தி மலையில் நனைய வைத்தவர், திரைப்படத்துறையில் பல உயிரோட்டமான பாடல்களுக்கு இசையமைத்தவர், பின்னணி பாடகராக பணியாற்றி வருபவர். அவரை எங்கள் தனியார் தொலைக்காட்சி மூலம் நேர்காணல் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் திரு கருமாரி கருணா அவர்களே. கருமாரி கருணா உரையாடுறதும் நிருபர் கேட்கிற கேள்வியும் அவர் சொல்லக்கூடிய பதிலெல்லாம் உங்களுக்கு இதில் அமைந்திருக்கு. வணக்கம் ஐயா, தங்கள் தொலைக்காட்சி மூலம் என்னை நேர்காணலுக்கு அழைத்தமைக்கு தங்களுக்கும் தங்கள் தொலைக்காட்சி நிறுவனர் மற்றும் நிலைய நிர்வாகிகளுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிருபர், தாங்கள் எத்தனை ஆண்டுகள் இசைத்துறையில் இருந்து வருகிறீர்கள்? அடியேன் சுமார் 29 ஆண்டுகளாக இசைத்துறையில் பணியாற்றி வருகிறேன். தங்களின் இசைப்பயணம் பற்றி எங்கள் நிலையத்தார் சார்பில் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் இசைப்பயணம் இளமையில் தொடங்கி வாலிப பருவம் கடந்து வயோதிகம் வரை தொடரும். இளம் வயதினர் முதல் முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த முதியவர் வரை காதுகளால் கேட்டு, கண்களால் பார்த்து, மனத்தால் நினைத்து பரவசம் அடையும் வரை என் இசைப்பயணம் தொடரும். என் என்பது திரைப்பட பாடல்களை விரும்பி கேட்கும் அன்பு நேயர்களுக்கும், அடியேன் என்பது பக்தி கடலில் மூழ்கி முத்து குளிக்கும் அன்பர்களுக்கும் பொருந்தும். இருப்பினும் அடியேன் என்னும் சொல் இந்த இடத்தில் மிக பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன். நிருபர் கேட்கிற கேள்வி, நம்பிக்கைதான் வாழ்க்கை. தங்கள் இசைத்துறையில் சாதித்த பற்றி கூற முடியுமா? சாதனைகள் என்பது ஏராளம். அடியேன் சாதனை படைத்த கொஞ்சம்தான். இன்னும் சாதிக்க எண்ணி நல்ல குரல் வளம் தர வேண்டும். சிந்தனைகள் என் வாழ்வில் தொடர வேண்டும். இசைப்பயணம் வாழ்நாளெல்லாம் தொடர வேண்டும். இதுதான் என் விருப்பம். தங்கள் விருப்பம் நிறைவேறும். இதுவரை எத்தனை பாடல்கள் பாடியிருக்கின்றேன்? அடியேன் 10,000 மெல்லிசை கச்சேரி நடத்தியிருக்கின்றேன். இதில் திரைப்பட பாடல்களும் பக்தி பாடல்களும் திரைப்பட பாடல்களும் அடங்கும். சுமார் 300 ஒளிநாடாக்கள் என்னுடைய இசைவழியில் வெளிவந்துள்ளது. இதில் 3000 பாடல்கள் இடம்பெற்றுள்ள. தேவாரம், திருவாசகம், திருவருப்பா போன்ற பக்தி பாடல்களை பாடியிருக்கின்றேன். திரைப்படத்துறையில் தங்களது பங்களிப்பு பற்றி கூறுங்கள். இதுவரை சுமார் 32 திரைப்படங்களுக்கு திரைப்பட பாடல்கள் பாடியிருக்கின்றேன். 6 திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறேன். வெளிநாடு அனுபவம் பற்றி கூறுங்கள். இசைப்பயணம் சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், ஐரோப்பா முதலிய மெல்லிசை மற்றும் பக்தி பாடல்களில் தனி முத்திரை பதித்த அன்பர்களுக்கும் ரசிகர் கூட்டங்களும் வாழ்த்துக்கள் மூலம் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றனர். சமீபத்தில் தாங்கள் இசையமைத்த முக்கிய இசை குறுந்தகடை பற்றி கூறும். வரலாறு அடங்கிய சிவனை பற்றிய குறுந்தகடாது தீண்டா திருமேனியனை முத்திரை பதித்த குறுந்தேடு அடியனுக்கு ஒரு திருப்புமையாக அமைந்தது என்று கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறுதியாக நிருபர், தங்கள் இசைப்பயணம் தொடர எங்கள் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவர் இசையமைப்பாளர் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.